ஸோ மறுபடியும் நம்ம மரங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இது வரைக்கும் எத்தனை மரம் தியானிச்சிருக்கோம்? கொப்பேர் மரம், மாறா மரம், கர்வாலி மரம். ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா இனிமே பார்க்க போகிற மரம்லாம் தனித்தனியாக அப்படின்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஒரு மரமும் இன்னொரு மரமும் தொடர்புடையதாக இருக்கும். கம்பைன் பண்ணி நீங்கள் தியானிக்கலாம். அப்படிப்பட்ட மரங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே போல் இந்த மரங்களை குறித்து எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா இதோட விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோன்னு கூட சொல்லலாம். ஒருத்தவங்க சொன்னாங்க, சரி நம்ம ஓகே நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் அப்படின்றத சந்தித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்வளோ வேல்யூபிளான மெசேஜை ஆண்டவர் கொடுத்துட்ருக்காருன்னு. ஏன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா புரிஞ்சுக்கணும், அப்போ அது ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்னு. சும்மா நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்கனாலாம் சாத்தானுக்கு கோவமே வராது. அதே போல் உண்மையிலே சொல்கிறேன், நேற்றைய தினத்தில் பிள்ளைங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனாலும் என்னால் அந்த புக்கை கீழே வச்சுட்டு உட்கார முடியல. நான் ஒவ்வொரு மரத்தையாக எழுதிக்கிட்டே இருக்கேன், நான் ஸ்டாப்பாக எழுதிக்கிட்டே இருக்கேன் உட்காந்து. அது என்னமோ எனக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒரு நிறைவு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எழுதிட்டுருக்கேன். இன்னும் எழுதிட்டே தான் இருக்கேன் நான். இன்றைக்கு 3 மரங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஒன்று ரொம்ப சின்ன பாட்டு தான், அதுக்கப்புறம் 2 மரங்களை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவதாக கிச்சிலி மரம், அதன் பிறகு தேவதாரு மரம், அதுக்கப்புறம் கேதுரு மரம். ஸோ இது 3 தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். கிச்சிலி மரம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஆப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்களில் இந்த ஊர்லலாம் கூட பார்க்க முடியாது. கொஞ்சம் நல்லா சில் கிளைமேட் இருக்கிற இடத்துல இந்த ஆப்பிள் ட்ரீகள் நல்லாவே வளரக்கூடியதாக இருக்குது. ஸோ கிச்சிலி மரம்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, ஆப்பிள் ட்ரீயை தான் குறிக்கும். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஊரில் இருக்கிற கர்வாலி மரம் அப்படி யோசிக்கிறதை பார்க்கிலும் இந்த கேதுரு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லீபனோனின் கேதுருன்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லுவாங்க வேதத்தில். கேதுருன்னு மட்டும் சொல்லலாமே, அது என்ன லீபனோனின் கேதுரு அப்படின்னா, சொல்லப்பட்ட மரங்கள் எல்லாம் இஸ்ரவேலை சார்ந்த மரங்களாக தான் இருக்கும், அதோட தொடர்புடையதாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிச்சிலி மரத்திற்கும் இங்கே இருக்கிற ஆப்பிள் ட்ரீ கிடையாது, இதை இந்த சிட்ரன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சிட்ரன் ஆப்பிள் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் உங்கள் நார்த்தங்காய் அந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்சு தான் கிட்டத்தட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நார்த்தங்காய். ஏன் சொல்கிறேன்னா இது யூஸ்வலாக ஒரு எல்லோ கலரில் இல்லைன்னா ஒரு பச்சை கலரில் அந்த மாதிரி நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம்தான். ஸோ இது சிட்ரன் ஆப்பிள் ட்ரீ, அதை தான் குறிக்குது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஆப்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இது இஸ்ரவேலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு மரமாக தான் இது இருக்குது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தியானத்துக்குள்ளாக போகலாம். எங்கே இந்த கிச்சிலி மரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கு வேதத்தில்? ஈஸி, ரொம்ப ஈஸி. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. உன்னத பாட்டை போல பியூட்டிஃபுல்லான ஒரு புஸ்தகத்தை பார்க்க முடியாது. அர்த்தம் மட்டும் புரிஞ்சுது, அதுதான் உங்களுடைய பெஸ்ட் புக்காக இருக்கும். சரிங்களா? இந்த பகுதி அந்த உன்னத பாட்டில் இருக்கிற அதிகாரம் 8 அதிகாரத்தில் நான் ரொம்ப ரசிக்கிற அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரம் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கீங்க? காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. மணவாட்டி மணவாளனை குறித்து சொல்கிறா. ஸோ இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மணவாளன் மணவாட்டியை பற்றி சொல்வார், அப்புறம் மணவாட்டி மணவாளனுடைய அழகை பற்றி சொல்லுவாங்க. 2 பேரும் ஒருத்தர் வர்ணிச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ இங்கே மணவாட்டி மணவாளனை பார்த்து பேசுகிறா. நாம் மணவாட்டி, மணவாளன் யார்? ஏசு கிறிஸ்துவை எதனோடு ஒப்பிடுறாங்க? கிச்சிலி மரத்தோட ஏசு கிறிஸ்துவை இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்கிறாங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். சாதாரணமாக ஒரு ஆப்பிள் ட்ரீயை நீங்கள் காட்டில் பார்க்க முடியாது, அது காட்டில் வளரக்கூடிய மரம் கிடையாது. அப்படியே ஒருவேளை காட்டில் இருந்தாலும் கூட அந்த காட்டோடைய வெளிப்புறங்களில் தான் இருக்குமே தவிர அடர்ந்த காட்டுக்குள்ளாக அந்த மரத்தை நீங்கள்
பார்க்க முடியாது. ஸோ பேசிக்காக ஆப்பிள் ட்ரீ மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிட்ரன் ஆப்பிள்லாம் விட்டுருங்க. ஒரு ஆப்பிள் ட்ரீன்னு எடுத்திங்கன்னா காட்டு மரங்களுக்கு மத்தியில் வளரக்கூடியது அது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, காட்டு மரம் எப்படி இருக்கும்? யாராவது தண்ணி ஊற்றுவாங்களா? ஒரு இடத்துல நிலையா, அதாவது தானாக முளைக்கும், தானாக வளரும், தான் இஷ்டம்தான். எங்கிட்ட வேணாலும் நான் கிளைய நீட்டுவேன், எப்படி வேணாலும் நான் வளருவேன், என்ன வேணாலும் செய்வேன்னு விசாரிப்பார் அற்று இஷ்டத்துக்கு இருக்கக்கூடிய மரம் தான் ஒரு காட்டு மரமாக இருக்கும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வங்கள் தானாக முளைச்சி தோன்றின தெய்வங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் அதற்கு மத்தியில் என் நேசர் எப்படி இருக்கிறாரு? யூனிக்காக இருக்கிறாரு. அவர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அத்தனைக்கு மத்தியில் இவர் தனித்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். ஏன்னா யூஸ்வலாகவே ஆப்பிள் ட்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்பொழுதுமே பூக்கள் நிறைந்ததாக இருக்கும், பழங்கள் வாசனை உள்ளதாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்ல, சிட்ரன் ஆப்பிளை கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. பொதுவாக ஆப்பிள் ட்ரீன்னு எடுத்தாலே பூக்களும் பழங்களும் வாசனை மிகுந்ததாக இருக்கும். தனியாக தெரியும் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குன்னா மற்ற காட்டு மரத்துக்கு மத்தியில் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்டவர் தான் என் நேசராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்களுக்கு நடுவில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வைக்கும்போது தனியாக தெரிவார், அழகாக தெரிவார். அவருக்கு இணையானவர்கள் வேற யாருமே இல்லை அப்படின்றத தான் இங்கே மணவாட்டி சொல்கிறா. ஸோ காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்குதோ, எப்படி வேணுமானாலும் வாழலாம், எப்படி வேணுமானாலும் வளரலாம் அப்படின்றதுக்கு மத்தியில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக சொல்லப்படுறது தான் இந்த கிச்சிலி மரம். இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கிறது. அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஸோ ரெண்டாவது பாட்டுக்கு வருவோம். எங்கேயாவது மரத்தடியில், அந்த நிழலுக்கு அடியில் ஒரு மரத்தை நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா செழிப்பாக வளருமா? வளராது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்காருகிறேன்னா 2-3 ரீசன் இருக்குது. ஆண்டவரே, நான் வெயிலில் கஷ்டப்படுறேன், உலகத்தில் இத்தனை பிரச்சனையும் போராட்டமும் இருக்குது, என்னால் தாங்கிக்க முடியலன்னு போது நான் வாஞ்சையாய் போய் உட்காரக்கூடிய ஒரே நிழல்னா என் நேசருடைய நிழல் மட்டும்தான், அவருடைய செட்டையின் நிழல் மட்டும்தான். அந்த சிலுவை மரத்தின் நிழலில் மட்டும்தான் எனக்கு உண்மையான இளைப்பாறுதல் கிடைக்கும். மணவாட்டி சொல்கிறா, எத்தனையோ நிழல் வரட்டுமே, என் பிரச்சனைக்கு எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லட்டும், எத்தனையோ வழிவாசல் இருக்கட்டும், உங்கள் நிழலில் வந்து உட்கார்ற சந்தோஷத்தை போல வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லை ஆண்டவரே. இதை விட பெஸ்ட்டான ஏர் கண்டிஷன் ரூம் கொடுத்தா கூட என் நேசருடைய நிழலில் உட்கார்ற சந்தோஷம் எனக்கு வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்கிறா. அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, இங்கே வான் அவர் கம்பல் பண்ணலை, உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை. நீங்கள் வாஞ்சையாய் போய் ஒவ்வொரு முறையும் அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்து அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்து என்ன நடக்குது? அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஸோ அந்த மரத்தில் எப்பொழுதுமே கனிகள் நிறைந்ததாக இருக்குது. ஸோ உலகத்தில் இருக்கிற ஆப்பிள் ட்ரீயில் எப்பயுமே கனிகள் இருக்குமானா சீசனல் ஃப்ரூட் தான். எப்பயுமே கனிகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல, அப்படி நான் இது பண்ணதில்லை. அதே போல் உலகத்தில் இருக்கிற ஆப்பிள் ட்ரீ, சாதாரண ஆப்பிள் ட்ரீ வந்து ரோஜா பூக்களின் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். ஸோ அந்த நறுமணம் இருக்கும். யூஸ்வலாக இந்த ஆப்பிள் ட்ரீக்கு அடியில் தான் லவ்வர்ஸ் மீட் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணால் தான் தெரியுது. நம்ம ஊரில் ஆப்பிள் ட்ரீயே இல்லை. நம்ம ஊரில் எந்த ட்ரீ இருந்தாலும் அங்கே இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது பார்க்க முடிகிறது. ஆனால் விசேஷமாக இந்த ஆப்பிள் ட்ரீ பூத்து இருக்கிற அந்த டைம்லையோ முழுவதும் பழங்களாக நிறைந்திருக்கிற டைமில் அந்த அவ்வளோ வாசனையாக இருக்குமா. அது நிழலும் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும், சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து நேசிக்கிறவர்கள் உட்காந்து பேசி கொண்டு இருப்பாங்களாம், அன்பை பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் தேவனை தேடி போகிறீங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு மன சோர்வு இருக்குன்னா அவர் உங்களுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்து உங்களை திருப்தி செய்கிற தேவன். அப்படியே வந்தியாமா, நல்லா இருக்கியா, உக்காந்தியா, சரி போயிட்டு வாமா, அப்படி இல்லை. என்ன தேவையோடு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏற்றதை கொடுத்து அனுப்புகிற ஒரு தேவன். ஸோ மேலோட்டமாக சொல்லிட்டேன், இப்போ நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும், சரிங்களா? ஸோ நான் சொன்னது போல் இந்த ஆப்பிள் ட்ரீ அப்படின்றது வந்துட்டு 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய தன்மை உள்ளது. அநேக மரங்களை நீங்கள் வேதத்தில் எடுத்திங்கன்னா 100, 1000 அப்படி தான் அந்த மரங்கள் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்குது. அழகான பூக்கள் இருக்கும் அந்த ஆப்பிள் ட்ரீயில். அதே போல் அந்த ஆப்பிள் பழங்களுமே ரொம்ப வாசனை உள்ளதாக இருக்கும்.
இப்போ சிட்ரன் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இஸ்ரவேல் தேசத்தில் பெருமளவில் வளரக்கூடிய ஒரு ஆப்பிள் மரமாக இருக்குது. பேர் ஆப்பிள் மரம், ஆனால் நான் சொன்னது போல் உங்களுக்கு இந்த நார்த்தங்காய், ஆரஞ்சு, இந்த எலுமிச்சம்பழம், இந்த ஒரு டெக்ஸ்டரில் தான் அது வந்து இருக்கும். நீங்கள் அதை வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார சதை கம்மியாக இருக்கும், ஃப்ளெஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப குறைவாக இருக்கும், விதைகள் நிறையா இருக்கும். சிட்ரன் ஆப்பிள் எதை குறிக்குதுன்னா மாம்சத்தின் தேவை கம்மியாக இருக்கணும், விதை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்றீங்க, மணவாளன் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா மாம்ச தேவைக்கு கம்மியாக நான் யூஸ் பண்ணிக்கணும், அதிலிருந்து நான் கர்த்தருக்கு விதைகளை கொடுக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஸோ அதை குறிக்கிறது தான் இந்த சிட்ரன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிட்ரன் ஆப்பிள் மரத்தில் எப்பயுமே பூ இருக்கும், எப்பயுமே பிஞ்சுகள் இருக்கும், எப்பயுமே பழங்கள் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக இந்த மரத்தில் பூவு, காய், பழம், பிஞ்சு எல்லாமே இருக்கும், இலைகள் எல்லாமே இருக்குமா. எப்பயுமே அது சீசனல் ஃப்ரூட்டே கிடையாது. அதுதான் ரொம்ப இதில் விசேஷமானது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா அவர்கிட்ட எப்பயுமே கனி இருக்கும், எப்பயுமே பூ இருக்கும், எப்பயுமே இலைகள் இருக்கும், எப்போவுமே எல்லாமே இருக்கும். அவர் சீசனல் கிடையாது. நீங்கள் எப்போ தேவன் போனாலும் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுகிற தேவன். ஹீ இஸ் நாட் சீசனல். இந்த சீசனில் நான் வணங்குறேன், அந்த சீசன், இப்போ லென்ட் சீசன் வந்தோடனே எல்லாம் ஓடி போவோம் இல்லையா, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன். இல்லை, த்ரூ அவுட் த இயர், த்ரூ அவுட் த லைஃப் அவர் மாறாதவர். அதைத்தான் நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்போ போனாலும் நிழல் கிடைக்கும், எப்போ போனாலும் பழம் கிடைக்கும், எப்போ போனாலும் பூ இருக்கும், என்ன தேவையோ சகலவற்றையும் வருஷம் முழுவதும், ஆயுள் நாள் முழுவதும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் அந்த பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மரத்தில் பல வருஷத்துக்கு கூட ஒன்றும் கெட்டு போகாமல் இருக்குமா. எனக்கு தெரியல, நான் ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது. ரொம்ப நாளைக்கு அது மரத்துலேயே இருந்தாலும் அது கெட்டு போகிற தன்மை இல்லை, அது ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் அவர் கொடுக்குற கனிகள் ஒருபோதும் கெட்டு போகிற தன்மையுடையது அல்ல, அது நித்தியத்துக்கும் இருக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த ஆப்பிளை எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் ஒரு முக்கியமான பண்டிகை தான் கூடார பண்டிகை. 7 பண்டிகையில் கடைசி பண்டிகை கூடார பண்டிகை. முன்னாடியுமே நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. நான் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரங்கள் போய் குடியிருப்பாங்க. மரக்கிளைகளெல்லாம் கொண்டு வந்து ஒரு சின்ன டென்ட்டு போட்டு, இல்லை அவங்க ஃபேமிலிக்கு தக்கன ஒரு டென்ட்டு போட்டு, அந்த டென்ட்டுக்குள்ளார ஒரு 7 நாள் அவங்க அந்த டென்ட்லேயே இருப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேதம் வாசிக்கிறது எல்லாமே இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக அது இருக்கும். அதை சுக்கோத் அப்படின்வாங்க, கூடார பண்டிகை. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் சில மரக்கிளைகளை கொண்டு வந்து தான் அந்த கூடாரத்தை போடுவாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லேவியர் ஆகமம் 23வது அதிகாரம், லேவியர் 23 39 41 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசிங்க. நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். லேவியர் 23வது அதிகாரத்தில் 39 பாருங்கள். நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஃபெஸ்டிவல். அந்த 7 ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணணும், 7 நாள் இந்த ஃபங்க்ஷனை, இந்த ஃபெஸ்டிவலை அவங்க ஆசரிக்கணும். அதில் என்ன செய்யணும், முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், இந்த அலங்காரமான விருட்சம் வேறு எதுவும் இல்லை, சிட்ரன் ஆப்பிள். ஸோ இந்த சிட்ரன் ஆப்பிள் ட்ரீயில் இருக்கிற அந்த கனிகளை பறித்து கொண்டு வரணும். முதல் கட்டளை, கனிகளை பறித்து கொண்டு வரணும். அடுத்து பேரீட்ச ஓலைகள், அதை எடுத்துகிட்டு வரணும். தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், எதெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்கோ அந்த மரத்தோட கிளைகள் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும், சிட்ரன் ஆப்பிள் ஃப்ரூட் இருக்கணும். பேரீச்ச ஓலைகள் தெரியும் உங்களுக்கு, அந்த ஊர் முழுக்க பாம் ட்ரீஸ் தான் இருக்கும், அந்த ஓலைகளை கொண்டு வரணும். தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகள், எதெல்லாம் செழிப்பாக இருக்கோ அந்த மரக்கிளைகளை கொண்டு வரணும். ஆற்றல் அரிகள், அந்த செடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஸோ இதெல்லாம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், தேவன் இருப்பார். அங்கே அவங்க எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்தால் எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த பிரச்சனை அது பேசக்கூடாது. அது நான் அடுத்த மரத்தை பற்றி சொல்லும்போது அது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்துட்டால் பி ஹாப்பி. அந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டால் சந்தோஷமாக இருங்க. இங்கே வந்து ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுதல் இருக்கக்கூடாது. நான் அடுத்து சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே அவங்க வந்து அந்த 7 நாளும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கூடார பண்டிகை
தேவனுடைய வருகைக்கு பின்பு நாம் அவரோடு கூட போய் இருக்கிற அனுபவத்தை குறிக்கிற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இன்றளவும் சிட்ரன் ஆப்பிள் அங்கே இருக்கும். அந்த ஆப்பில் வந்து அவங்க ஏதோ நிறையா எப்படி அதை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த கையில் பிடிக்கணும், அப்புறம் இந்த கையில் இப்படி மாற்றணும், இப்படி வேவ் பண்ணாது, அவங்களுடைய கஷ்டமாக இருக்குது. பட் இந்த ஆப்பிள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த ஆப்பிள் ட்ரீயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிழல் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக போகிறேன். இந்த நிழல் அப்படின்றது ஆப்பிள் ட்ரீயோட நிழலை மட்டும் எடுத்துக்காதீங்க. முக்கியமான ஒன்று இருக்குது. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது தான் நிழல். தேவனுடைய நிழல் எப்படி இருக்கான்? திக்கற்று போய் ஆதரவே இல்லாமல் உங்கள் நிழல் போதுன்னு போனீங்க அப்படின்னா, ரூத்தை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவதற்கு இது உதாரணமாக இருக்குது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். அது மாதம் தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஸோ வருஷம் ஃபுல்லாக இலை இருக்குது, கனிகள் இருக்குது அப்படின்ற போது எந்த விருட்சத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஜீவ விருட்சத்தோடு ஒப்பிடுறாங்க. ஜீவ விருட்சத்தில் மட்டும்தான் பைபிளில் சொல்லப்பட்டது போல வருஷம் முழுவதும் கனி இருக்கும், இலை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் சீசனல் ஃப்ரூட்டாக இருந்தாலும் பர்டிகுலராக வேதத்தில் இந்த ஜீவ விருட்சத்தை பற்றி சொல்லும் போது வருஷந்தோறும் கனிகள் இருக்கும், வருஷந்தோறும் இலைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஆப்பிள் ட்ரீ எங்கே கொண்டு வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜீவ விருட்சத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு சொல்லலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. யாருக்கு அந்த கனியை தேவன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆதி அன்பிற்கு நீங்கள் திரும்பி உண்மையாக கர்த்தரை நேசித்து அவர் என் மணவாளன்னு உணர்ந்து நீங்கள் அவர் நிழல் போதும்னு வரும்போது ஆதி அன்புக்கு திரும்புகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். அதனுடைய ஒப்புமையாக தான் இந்த உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் கிச்சிலி மரத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சும்மா போயிட முடியாது. அதனால் தான் உன்னத பாட்டை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எடுத்தேன்னா இந்த லிங்க் உங்களுக்கு அப்படியே புரியும். ஃபஸ்ட்டு சாப்டரை சொல்லி செகண்ட் சாப்டர் வரும்போது புரியும். அன்பை விட்டுட்டு போயிட்டேன், என் மனவாளன்ட்டு நான் திருப்பி வரேன், அவர் அறியாமல் வாழ்ந்துட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், நான் திரும்பி வரேன் அப்படின்னும் போது அவர் செய்கிற முதல் காரியம் ஆதி அன்புக்கு திரும்பி வா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு அன்பு வரும் பாருங்க தேவன் மேலே, அந்த அன்புக்கு திரும்பி வான்றாரு. நமக்கே மறந்துருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தோன்ட்டு. ஆனால் அது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்கு வரும்போது தான் எதை கொடுப்பாரு, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். இதைத்தான் அந்த உன்னத பாட்டு 2:3 வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லும் போது அங்கே வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள். நீங்கள் எல்லா பிக்சர்ஸ்லையும் பாருங்களேன், ஆப்பிள் ட்ரீ தான் இருக்கும், ஒரு ஆப்பிள் பழம் தான் இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அது எப்படி இருக்கும்னே தெரியாது ஃப்ரூட்டு. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆப்பிளை? ஏன் ஆப்பிள் கொண்டு வந்து வச்சாங்க அந்த இடத்துல? ஆப்பிளை பார்த்தீங்கனாலே ஒரு ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பிள்ளைகளுக்கு வரைய சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் ஷேப் போட்டு கீழே எப்படி போட்டு மேலே அப்படி போட்டால் முடிஞ்சு போச்சு, ஈஸியாக ஆப்பிள் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் a symbol ஆஃப் லவ். அவங்க ஏன் கொண்டு வந்து வச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் அதுலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மரம் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை விரும்பி போனாங்க இல்லையா, இதை தியானிக்கும் போது ஆண்டவர் அதை பேசினார். நீ வந்து என்கிட்ட வரும்போது உண்மையான அன்போடு வரணும், அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன். ஆனால் அந்த ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தேடி போனாங்க. என்ன நடந்தது? ஒரு சர்ப்ரைசிங்கான திங். ஏவாள் கனியை புசிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் புசிச்சாங்க, அப்படி தானே வசனம் இருக்குது. ஏவாள் கனியை புசிச்சிட்டாங்க. உடனே அவங்க நிர்வாணமானது ஏன் அவங்களுக்கு தெரியல? ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, ஏன் கண் திறக்கப்படலை?
ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டாங்க, அப்போ கண் திறந்துருக்கணும், அதானே உண்மை. அவங்க தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அவங்க நிர்வாணம் ஆயிருக்கணும்ல. ஆதாம் அதை பார்த்துருந்தா அவர் கனியை சாப்பிட்ருப்பாரா? ஒன்றுமே நடக்கலை. அதனால தான் இவங்க கொடுக்குறாங்க, இவரும் தைரியமாக வாங்கி சாப்பிட்டார். இதுதான் நடந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வசனம் அதை தான் சொல்லுது. ஃபஸ்ட்டு அவள் புசிக்கிறா, அதன் பிறகு தன் கணவனுக்கும் கொடுக்குறா, ஆதாமும் வாங்கி அதை புசிக்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அவனும் புசித்த பிறகு, ஆதாமும் சாப்பிட்ட பிறகு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறத அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுதான் வசனம் சொல்லுது. ஏன் தெரியுமா? ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட ஸ்டில் தேர் இஸ் அ சான்ஸ். எங்கே 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு பாவத்தை பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் அது பூரணமாகுது. இதுதான் நமக்கு இந்த கனி சொல்லி கொடுக்குற விஷயம். என்னைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு பாவத்தை ஒத்து போய் செய்கிறாங்களோ அது மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்குது. ஒருத்தர் தான் தப்பு செஞ்சால் அழகாக ஆதாம் அந்த இடத்துல ஏவாளுக்காக நின்றிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும். அண்ட் வைசி வர்சா. என் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணுறாங்கன்னா ஒய்ஃப் வந்து தன் கணவனுக்காக திறப்பில் நின்றாலே அங்கே ஈஸியாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி முடிச்சிருக்கலாம். வேதத்தில் நிறைய உதாரணம் இருக்குது, நமக்கு அது வேண்டாம். பட் இந்த மரம் நமக்கு உணர்த்துகிற காரியம் அதுதான். ஆனால் இதே ஜீவ விருட்சம் எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து, நீ அன்புக்கு வந்தால் போதும், ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுக்குறேன், சாபமோ பாவமோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த கிச்சிலி மரத்தை குறித்து சொல்ல வேண்டிய காரியம். இதை தவிர்த்து இந்த கிச்சிலி மரத்தை பற்றி இல்லை, வேதத்தில் கிச்சிலி பழங்களை குறித்து இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்வாங்க. இந்த கருவிழிக்கு ஆப்பிளை தான் ஒப்பிடுவாங்க. ஏசு கிறிஸ்துவனுடைய கருவிழியாக நம்ம வந்து அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதை குறித்து நிறைய சொல்லப்படலை. ஸோ மறந்துடாதீங்க, கிச்சிலி மரம்னா இட்ஸ் அ சிட்ரன் ஆப்பிள் ட்ரீ. வருஷம் முழுதும் பூ, பழம், காய் எல்லாமே இருக்கும், நிழல் தரும். அது ஜீவ விருட்சத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஏசு கிறிஸ்து அதை நமக்காக கொடுக்கிறார். அவர்தான் அந்த கிச்சிலி மரமாக இருக்கிறார். 2வது மரம் போலாங்களா? 2வதாக தேவதாரு மரம் அப்படின்றது நிறைய இடத்துல வேதத்தில் வருது. இட்ஸ் அ கானிஃபரஸ் ட்ரீ. என்னடா சயின்ஸ் கிளாஸ்ன்னு நினைக்காதீங்க, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பசங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. கானிஃபரஸ் ட்ரீனா இலையுதிராது இருக்கிற மரங்கள், எவர் கிரீன் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்பயுமே இலைகள் உதிராது. இந்த பைன் மரங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தேவதாரு விருட்சம் அப்படின்னா பைன் மரங்கள், சைப்ரஸ், ஜூனிப்பர், இது எல்லாமே அந்த ஒரு வெரைட்டியை சேர்ந்த ட்ரீஸ் தான். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா இந்த கிறிஸ்மஸ் மரம்னு ஆரம்பத்தில் வச்சுப்போம் தெரியுமா, சவுக்கு மரம் கொண்டு வந்து வைப்போம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்த ஒரு மரம் தான் இந்த தேவதாரு விருட்சமாக இருக்குது. தேவதாரு விருட்சமாக இருந்தாலும் கேதுரு மரமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கானிஃபரஸ் ட்ரீ. அந்த இலைகள் எல்லாம் ஊசிகளை போல இருக்கும், நீடில் ஷேப் லீவ்ஸ் இருக்கும். அதுக்கு அகலமான லீவ்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்கவே இருக்காது. வருஷம் முழுவதும் அதற்கு இலைகள் இருக்கத்தான் செய்யும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆழமாக வேர் விடக்கூடிய மரங்களாக இருக்கும். அதே போல் இந்த தேவதாரு மரத்துக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா தண்ணீர் தேவை. தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. அதான் மலை மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் இது நிறையா வளரும். ஏன்னா தண்ணி தேவை, ஆனால் தண்ணி ஓடிடணும். வேரை சுற்றி நின்றுச்சு அப்படின்னா அது வேர்கள் வந்து அழுகி போகக்கூடியதாக இருக்கும். அதே போல் தேவதாரு மரமாக இருந்தாலும் சரி, கேதுரு மரம், ஏன்னா நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணியே கொஞ்சம் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, தன்மைகள் ஒன்றா தான் இருக்கும். தேவதாரு மரமாக இருந்தாலும் சரி, கேதுரு மரமாக இருந்தாலும் சரி, நல்ல உயரமாக வளரக்கூடிய மரங்களாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டில் வளரும். பனி படர்ந்த இடத்துல ஒரு செடி கொடியாலே வளர முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் செழிப்பாக வளரக்கூடியது தான் இந்த 2 மரங்களுமே. அந்த கானிஃபரஸ் ட்ரீஸ் எல்லாமே அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். சில சமயத்தில் இந்த பைன் மரம் இருக்கு இல்லைங்களா, இந்த தேவதாரு மரம் அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அது மேலே அந்த பனி படர்ந்தது ஃப்ரீஸ் ஆனால் கூட அந்த மரத்துக்கு சேதம் இல்லாமல் அது மீண்டுமாக அப்படியே இருந்து வளரக்கூடிய மரம் தான் இந்த தேவதாரு மரமாகவும் இருக்குது. கேதுரு மரமும் அப்படி தான். இது 2 மரத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவதாரு மரம் நீட்டமாக உயரமாக வளரும். அப்படியே தின்னா உயரமாக அப்படி 2 பக்கமும் கிளைகள் விட்டு வளரும். இதே கேதுரு மரம் எப்படின்னா அகலமாக வளரும். நல்லா நீங்கள் ஒரு ஆழமரம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் நல்லா கிளைகள் விட்டு படர்ந்து வளரும். ப்ளஸ் நல்ல ஹைட்டாகவும் போகும். 120 அடிக்கு மேலே வரைக்கும் கூட இந்த மரங்கள் வளரக்கூடிய மரங்களாக இருக்குது. இதிலிருந்து நிறைய அந்த உட்டு எடுப்பாங்க. அந்த மரத்தினுடைய அந்த
வுட் எல்லாத்தையும் அவங்க வந்து இந்த பில்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணல, ஸ்ட்ராங்கான மரங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாம் ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஊரில் தேக்கு மரம்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்துட்டு இந்த தேவதாரு மரமும் கேதுரு மரமும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த 2 மரத்தையும் இதற்காகத்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சாலமோனுடைய ஆலயத்தில் இந்த 2 மரங்களும் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் செய்ய சொன்ன போது இந்த மரங்கள் அங்கே வரல, அங்கே சித்தி மரம் தான் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது இந்த மரங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஸோ முதலாவதுக்கு தேவதாரு மரத்தை குறித்து பார்ப்போம். நான் சொன்னது போல் கானிஃபரஸ் ட்ரீ வருஷம் முழுவதும் அதில் இலைகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 1:1-3 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இலையுதிராதிருக்கிற மரம்னா கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் இருக்குது. அங்குக்கு வந்து தேவையான தண்ணீர் எப்பொழுதுமே கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. அது என்ன பண்ணுமா, தன் காலத்தில் தன் கனியை தரும், இலைகள் உதிர்ந்து போகாது. அடுத்து முக்கியமாக அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். நம்ம செய்கிற எல்லாமே வாய்க்குமா? ஒரு தரம் எக்ஸாமில் 100 மார்க்கு, அடுத்த தரம் 50 மார்க்கு நடக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு தரம் ரசம் வச்சா நல்லா இருக்குது, அடுத்த நாள் அதே வச்சு அதே டேஸ்ட்டுக்கு வர மாட்டேன், அது என்ன எனக்கு தெரியாது. அது மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்கள் நிறையா சொல்லலாம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் எதை செய்தாலும் வாய்க்கும். அப்போ தேவதாரு மரம் வந்து எதற்கு உதாரணமாக இருக்குன்னா, நீதிமான்களுக்கு உதாரணமாக இருக்குது. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றதுக்கு அது உதாரணமாக இருக்குது. இதுக்கு என்ன செய்யணும்னா, முன்னாடி இருக்கிற 2 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, கொஞ்சம் வேகமாக போகிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனைத்தான் இதற்கு ஒப்பாக சொல்ல முடியும். அப்போ நான் ஒரு தேவதாரு மரமாக இருக்கணும், நான் எனக்கு இலையுதிராத மரமாக இருக்கணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா எனக்கு தண்ணீர் தேவை. அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு எங்கேருந்து கிடைக்குது? கர்த்தருடைய வேதத்திலிருந்து கிடைக்குது. அப்போ தேவதாரு மரமாக நீங்கள் இருக்கணும்னா இரவும் பகலும் வேதத்தை நேசித்து வாசிக்கணும். எடுத்தேன் கடமைக்கு வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நான் 30 அதிகாரம் படிக்கணும், 10 அதிகாரம் படிக்கணும், கடன்னு இல்லை, இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய விதமாக விரும்பி அதை வாசிக்க வேண்டும். ஸோ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா, ஆற்றோரமாக இருக்க மரங்கள் செழிப்பாக வளரும். அதுக்கு எப்பயுமே கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் வாட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இப்போ நம்ம காவேரி ஆற்றுலையே நீங்கள் தண்ணி வற்றி போகிற சீசனில் பார்த்தாலும் சுற்றி இருக்க மரம் செழிப்பாக தான் இருக்கும். ஏன்னா நிலத்தடி நீர் அதற்கு கண்டினியூஸாக கிடைக்கும். இதே வனாந்தரத்தில் இருக்க ஒரு மரம், ஏன் நம்ம வீட்டில் வளர்க்குற மரம் ஒரு வாரம் தண்ணி ஊற்றலைன்னா அது சோர்ந்து போயிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு அனுபவம் கண்டிப்பாக இந்த தேவதாரு மரத்திற்கு இருக்கிறதாக இருக்குது. அடுத்து கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், இலையுதிராது இருக்கும், கனிகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த கனிகள்னா என்ன, இலைகள்னா என்ன, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், கனிகள் வேற, இலைகள் வேற. கரெக்டாக வேதம் கனிகள்னா என்னன்னு சொல்லுது, இலைகள்னா என்னன்னு சொல்லுது. ஆவிக்குரிய கனிகள் அது உண்டு, இலைகள்னா சரி வாசிக்கலாம். எசேக்கியல் 47:7, எசேக்கியல் 47 எடுத்துக்கோங்க, 7ஆவது அதிகாரம். ஏன்னா இந்த மரத்தில் இலை மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எசேக்கியல் 47:7, நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ஸோ எசேக்கியேல் ஒரு தரிசனம் பார்க்குறாரு. அந்த தரிசனத்தில் அவர் வந்து ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் நடந்து வராரு. ஸோ ஒரு நதி இருக்குது, நதியின் 2 சைட்லையும் நிறையா மரங்கள் இருக்கிறத பார்க்குறாரு. அதே அதிகாரத்தில் 47:12 வாசிங்க. நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் ஆனவைகள். ஸோ கனி எதுக்கு பயன்படுது? சாப்பாட்டுக்கு. இலைகள் எதற்கு பயன்படுது? மெடிசன். புரியுதுங்களா? ஸோ ஒரு மரம் முழுக்க இலைகள் இருக்குது அப்படின்னா இட் ஷோஸ் அது மெடிசனல் பர்பஸ்க்காக
படைக்கப்பட்ட ஒன்று. உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறேன். இலைகளை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்னா, எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு மெடிசன் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் இலைகள். ஆனால் கனிகள் அப்படி அல்ல, அது உணவாக பயன்படுகிறது. உணவு முக்கியமா, மெடிசன் முக்கியமா? மெடிசனையே சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின்னுன்னு சொல்கிறோம். அப்போ எது முக்கியம்? நீங்கள் என் பொண்ணுகிட்ட கேட்டால் உணவு தான், சோறு தான் முக்கியம். அதுதான் அது அடிச்சுக்கவே முடியாது. அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்குது. எனக்கு என்னைக்காவது நான் சிக்காகிறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு அந்த சிக்னஸ்க்கு ஏற்ற ஒரு மெடிசன் தேவை. மற்றபடி அனுதினமும் என்னை போஷித்து என்னுடைய சரீரத்தை பாதுகாக்கணும்னா எனக்கு உணவு தான் முக்கியமாக இருக்குது. அதே போல் இலைகளில் விதைகள் கிடையாது, கனிகளில் தான் விதைகள் இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இலைகள் எதோடு ஒப்பிடுறாங்க? மெடிசனோட ஒப்பிடுறாங்க. கனிகள் உணவோட ஒப்பிடுறாங்க. இலைகள் உங்கள் வரங்களையும் வல்லமையும் குறிக்கிறது. கனிகள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறது. ஸோ ஒரு சபை இருக்குது, இது ஒரு மரம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, சரி நம்ம சபை ஒரு தேவதாரு மரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதில் எப்பயுமே இலைகள் இருக்குது அப்படின்னா நல்ல விஷயம்தான், இலைகள் இருக்கணும். ஆனால் இலைகள் மாத்திரம் இருந்தால் தேவனுக்கு அது பிரியமானதாக இருக்காது. கனிகள் கொடுக்க வேண்டும். கனிகள் தான் இன்னும் முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பயாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, இலையும் அந்த கிளையும் மீட் பண்ணுற பாயிண்டில் தான் பூ வரும். தானாக ஒரு இடத்துல வராது. மரத்தில் எங்கே இலையும் அந்த கிளையும் மீட் ஆகுதோ அந்த பாயிண்டில் தான் மொட்டு வரும், பூ வரும், கனி வரும். அப்போ இலை தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை தான். இலை தேவை. பூ வருவதற்கும் கனி காய்ப்பதற்கும் இலை தேவை தான். அதே போல் ஒரு சீரை நட்டு வைக்கிறீங்க, ஒரு விதையை நட்டு வைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு பூவும் கனியுமா வருது? இலை தான் வருது. ஃபஸ்ட்டு வேறு, அப்புறம் மேலே ஷூட் வரும், இலை வரும். அதன் பிறகு அது வளர்ந்து அந்த இலைக்கும் கிளைக்கும் நடுவில் இருக்க இடத்துலேருந்து மொட்டு வருது, கனிகள் வருகிறது. இலை அவசியம்தான். ஆனால் இலை மாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா பிரயோஜனம் இருக்குமான்னு சொன்னால் லிமிட்டட் யூஸ் தான். தேவன் விரும்புவது கனிகளை தான் விரும்புகிறார். அப்போ நான் சொன்னது போல் ஒரு மரம் இருக்குது, மரம் முழுவதும் இலைகள் இருக்குது, ஆனால் கனிகள் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. நிழல் தருது சிஸ்டர், பரவாயில்லங்க, நிழல் தருது, அடுத்த ஜென்ரேஷன் வேணுமே, அடுத்த ஜென்ரேஷன் வேணுமே. இன்றைக்கி கர்த்தர் ஒரு சபையை பார்க்கும்போது இலைகள் மாத்திரம் இருந்தால் அவருக்கு பிடிக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. வரங்கள் இருக்குது, வல்லமை இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பிசாசுகளோடது கரெக்டு. ஆத்துமாக்கள் எவ்வளோ இருக்காங்க, அந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்ட ஆத்துமாக்களாக இருக்காங்க, கர்த்தருக்கு விரும்புகிற கனியை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களா? இதைத்தான் தேவன் பார்ப்பார். உங்ககிட்டையும் பார்ப்பார், என்கிட்டையும் பார்ப்பார். ஒரு சபையாக எடுத்துக்கிட்டாலும் தேவன் அதைத்தான் பார்க்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா கனிகளை கொண்டு தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். ஒரு சர்ச்சுக்குள்ளே வரத்துக்கு வேணால் அங்கே பிசாசை விரட்டுறாங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் அங்கே போகிறேன், கரெக்டு. எனக்கு தலை வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறேன், நான் ஹாஸ்பிட்டல்லே இருந்துருவேன், மாத்திரை சாப்பிட்டு இருந்துருவேண்ணா. ஆனால் எனக்கு வீட்டில் டெய்லி அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க, நான் எங்கே இருக்க ஆசைப்படுவேன்? ஹாஸ்பிட்டலில் இருக்க ஆசைப்படுவேன்னா, வீட்டில் இருக்க ஆசைப்படுவேண்ணா. ஸோ இந்த சர்ச்சோ நாமளும் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அதிசயம் பண்ணுறேன், அற்புதம் பண்ணுறேன். இல்லை, நான் இது ஒரு வீடாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும். நான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து உங்களை செழிப்பாய் வளர செய்கிறவங்களாக இருக்கணுமே தவிர ஜஸ்ட் இதை மாத்திரம் ப்ரொவைட் பண்ண அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வருவீங்க, அதுக்கப்புறம் அடுத்த இடத்த தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே விட அங்கே பெரிய அற்புதம் நடக்குதாம்ப்பா, இங்கே விட அங்கே இன்னும் பெரிய கார் இருக்குதாம்ப்பா, பங்களா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கப்பா, அப்படி தான் ஆயிரும். ஆனால் ஆவிக்குரிய தேவையை எங்கே நிறைவேற்றுறாங்களோ கரெக்டாக செஞ்சுட்டிங்கன்னா அங்கே ஆத்துமாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அது நீங்களாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சேம் ரூல் தான், அதே அப்ளிகேஷன் தான். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். இது இந்த மரத்தை சார்ந்தது கிடையாது, ஆனாலும் இதில் இலைகளை பற்றின உவமை வருவதனால நான் சொல்கிறேன். மார்க் 11 12-25 ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம். மார்க் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 12வது வசனம். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. எப்பயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். வர்ஷிப் அப்போ எசேக்கியேலை குறித்து சொன்னாங்க இல்லையா? ஸோ ஆண்டவர் ஏதாவது நம்மக்கிட்ட கேட்டாருன்னா யோசித்து பதில் சொல்லுங்கள், இல்லைனா தெரியாதுன்னு கூட சொல்லிடுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறது வேணாம். அவருக்கு பசி உண்டாயிற்று. வசனம் புரியுதா? மாத்தியல இல்லை, அவருக்கு பசி வந்துருச்சு. என்ன பண்ணுறாரு? அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கனிகள் இருக்கான்னு பார்க்க வரல. அகெயின் ஏதாகிலும் அகப்படுமோ. அப்போ மரத்தில் என்ன இருக்கும்?
இலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இல்லையே, கனி பார்க்க வரல அவர். நல்ல வசனம் பார்த்துக்கோங்க. கனிகள் இருக்கா என்று பார்க்க வரலை, ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இந்த சர்ச் நான் இல்லை, என்ன எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறேன். என்கிட்ட கனிகள் இருக்குன்னா ஆவிக்குரிய கனியை நான் வெளிப்படுத்துகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், இச்சை அடக்கம்லாம் வெளிப்படுத்துகிறேன்னா அநேக பறவைகள் அங்கே கூடு கட்டணும், ஆத்துமாக்கள் வரணும், கூடு கட்டி அங்கே தாபரிக்கணும், இந்த நிழலில் வாஞ்சியாக உட்காரணும். அந்த மரத்தில் உண்மையிலே கனி இருந்துருந்துச்சுன்னா அது கீழே விழுந்து அந்த சுற்றி கொஞ்சம் மரங்கள் முளைச்சிருக்கணும். எனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷனை நான் உருவாக்கி இருக்கணும். இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்க்க வரும்போது, சபைக்கு வரும்போது அற்புதம் இருக்கா அடையாளம் இருக்கான்னு பார்க்க வரல. அதை வைத்து உனக்குள்ள நீ கனிகளை வெளிப்படுத்தினியா, எத்தனை ஆத்துமா உள்ளே வந்திருக்குன்னு பார்க்க வராரு. இங்கே எத்தனை ஆத்துமாக்கள் செழிப்பாக சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்க வராரு. அந்த மரத்தில் எத்தனை பறவைகள் இருந்ததுன்னு பார்க்க வந்திருக்கலாம், இல்லை பூச்சிகள் இருந்ததுன்னு பார்க்க வந்திருக்கலாம், அந்த நிழலில் ஏதாவது விலங்குகள் இலைப்பாரி கொண்டு இருக்கான்னு பார்க்க வந்திருக்கலாம். நீங்கள் இலையும் கனியும் மட்டும் பேசாதீங்க. நான் வெளிப்படுத்துறதன் மூலமாக எத்தனை ஆத்துமாவை இன்றைக்கி நான் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறேன். அதுதான் தேவனுக்கு முக்கியமாக இருக்குது. நம்மக்கிட்ட அதைத்தான் அவர் பார்க்க விருப்பப்படுகிறார். ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட அவர் பேசுகிறாரு. அவள் பாவி தான். அந்த அன்பான வார்த்தையை பேசும்போது ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறார். விஷயம் அதுதான். அவள் அடுத்து போய் ஒரு ஊரையே கூப்பிட்டுட்டு வந்துட்டா. இது மாதிரி என்னால் இருக்க முடியுதா? நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களோ, அன்பை வெளிப்படுத்துகிறீங்களோ, ரிசல்ட் என்னன்னு கேட்பார். எல்லாம் செஞ்சப்பா, ரிசல்ட் என்ன? ஆண்டவரே, நான் அன்பை வெளிப்படுத்தினேன், நான் சாந்தத்தை வெளிப்படுத்தினேன், ஆவிக்குரிய கனிகள், ரிசல்ட் என்ன? எத்தனை ஆத்துமா ஆதாயப்படுத்தப்பட்டுச்சு? இன்றைக்கி சேட் டு சே, ஊழியக்காரங்களை குறித்து நிறையா குறை பேசுகிறாங்க. போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னுடைய சித்தப்பா எனக்கு ஒரு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி, நீ இந்த ஊழியக்காரன் நல்லவன்னு சொல்கிற, ஆனாலும் எங்கேயோ ஒரு கிளிப்பிங் எடுத்து அவர் இவ்வளோ மோசமானவர். எனக்கு ஒரே வார்த்தை தான், நீ இங்கே தப்பானவன்னு சொல்கிற ஊழியக்காரன் கூட 10 நிமிஷம் ஷார்ட்ஸில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறான். ஆனால் அவனை குறை சொல்கிற ஒருத்தரோட வீடியோ அனுப்புனதில் ஒரு இடத்துல கூட அவன் இயேசுவை பற்றி பேசலை. இப்போ இதை கேட்டு ஆத்துமா ஆதாயப்படுத்தப்பட போதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரை பற்றியும் பேச வேணாம், எதை பற்றியும் பேச வேணாம். நீங்கள் நான் சொன்ன போல் ஆவிக்குரிய கனியை கொடுக்குறீங்களோ, இலையை கொடுக்குறீங்களோ, இயேசு தான் தெய்வம்னு ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைச்ச 10 நிமிஷத்தில் கர்த்தர் தான் தெய்வம்னு ஒரு ஆத்துமாக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும். அந்த விதையை நீங்கள் விதைச்சிடணும். அந்த ஆத்துமாக்குள்ளே அந்த விதை வளர ஆரம்பிக்கும். அது நாளைக்கு ஒரு மரமாக எழும்பணும். இதைத்தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ இங்கே தெளிவாக போட்டிருக்கு, அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்போ இயேசுக்கு தெரியாதா அது அத்திப்பழ சீசன் இல்லைன்னு? சீசன் இல்லைன்றப்ப அத்திப்பழம் தேடுவாங்களா? ஆனால் இதில் இன்னொன்று சொல்கிறேன், நாம் எப்பயும் கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும். சீசன் இல்லை, மழை பெஞ்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, அவரை பொறுத்த வரைக்கும் கனி இருக்கான்னு அவர் பார்க்கும்போது என்கிட்ட கனி இருக்க வேண்டும். ஏன்? அவர் அப்படி தான் இருக்கார். நான் சொன்னேன்ல, கிச்சிலி மரம் எப்படி இருக்கும், வருஷம் ஃபுல்லாக கனி இருக்கும். அப்போ அவருடைய விதையிலேருந்து நான் வந்திருக்கேன்னா என்கிட்ட எப்பயுமே கனி இருக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் மழை பெய்யல, கனி இருக்கணும். ஆண்டவரே, வெயில் அடிச்சிச்சு, கனி இருக்கணும். இல்லை ரொம்ப குளிர் எடுத்துச்சு, கனி இருக்கணும். நான் எப்பொழுதுமே கனி கொடுக்கிறவளாக இருக்கணும். கனிகளை கொடுக்கிறத வைத்து கொண்டு எவ்வளவு ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துகிறேன்றத தேவன் நம்மகிட்ட கண்டிப்பாக கேட்பார். ஸோ கனிகள் இருந்தால் மாத்திரம்தான் இவங்கெல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. அந்த மரத்தில் கனி இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறுமென இலைகள் மாத்திரம்தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன பண்ணார்? அந்த மரத்தை சபித்தார். மார்க் 11:14 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். போதும், எனக்கு தேவையாக இருக்கப்போ கனி கொடுக்காத ஒன்றை நான் எதுக்கு வச்சுருக்கணும்? இனி ஒருத்தனுக்குமே பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் சுய தேவைக்காக எதுக்குன்றாரு. நீங்கள் செய்கிற எல்லாமே கர்த்தருக்கு மகிமையாக போய் சேரணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம். ஏன் என்னுடைய சர்ச்சுக்கு ஆத்துமா இல்லை, கர்த்தருக்கு எவ்வளோ ஆத்துமா சேருது?
யார்கிட்ட வேணாலும் சுவிசேஷம் சொல்லுங்கள், அவங்க எந்த சர்ச்சுக்கு வேணாலும் போகட்டும், ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான் நம்மளுடைய தாட்டாக இருக்கணும். அதான் அவர் சொல்லிட்டாரு, இனி ஒரு காலம் ஒருத்தனும் உங்ககிட்ட கனியை புசிக்க மாட்டான் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து என்ன நடக்குது? 20வது வசனத்தில், மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். மேற்புறமாக ஒரு மரத்தை வெட்டினாலோ பட்டு போனாலோ வேர் நல்லா இருக்கிற வரைக்கும் மரம் மீண்டுமாக துளிர்விடும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த செகண்டு வேரோடு அது பட்டு போயிற்று. இதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. வேரோடு பட்டு போகிறது அப்படின்றது வேர் எதை குறிக்கும் அப்படின்னா, நீதிமொழிகளில் ஒரு வசனம் வரும், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எங்கே எழுதினேன்னு தெரியல. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 12:12 எனக்கு ஞாபகம் இல்லை. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அப்போ உங்கள் வேர் எப்படி இருக்கணும்? கனி கொடுக்குறதா இருக்கணும். அது எப்படிங்க சிஸ்டர் வேர் கனி கொடுக்கும்? எங்கள் வீட்டில் என் பையன் இருப்பான், ஒரு செடி நட்டு வச்சோம், 12 தான். அது ஈஸியாக ஞாபகத்தில் இருந்துச்சு, அதனால சொல்லிட்டேன், எங்கே எழுதினேன்னு தெரியல. எங்கள் வீட்டில் என் பையன் இருக்கான், ஒரு செடியை நட்டு வைப்பான், காலையில் நட்டு வச்சுருவான், ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்தோடனே இப்படி வேரோடு இப்படி பிடுங்கி பார்ப்பான். என்னடா பண்ணுற அப்படின்னா, இல்லை வேர் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். இன்றைக்கி அதை எடுத்து பார்க்காத, திருப்பி நட்டு வைப்பான், போவான் வருவான், திருப்பி எடுத்து பார்ப்பான். டேய் வேர் வீணாக போயிருண்டா, செடியே போயிருண்டா, வேர் தாண்டா முக்கியம் அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். ஏன்? வேர் பூமிக்கு அடியில் இருக்குது, என்னால் மேலே இருந்து அந்த வேர் செழிப்பாக இருக்கான்னு பார்க்க முடியல, அது லைவாக இருக்கான்னு பார்க்க முடியலை. அவன் எடுத்து பார்த்தான். அதுக்கு அவன் சொன்ன ரீசன் நான் பிற்காலத்தில் பெரிய சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், இப்போலேருந்தே நான் ஆராய்ச்சி பண்ணுறேன், நீங்கள் யார் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தரால் பார்க்க முடியும். இந்த வேர் அப்படின்றது தேவனோட உங்களுக்கு இருக்கிற அந்தரங்க உறவை குறிக்கிறது. எந்த மனுஷன் கர்த்தரிடத்துல அந்தரங்க வாழ்க்கையில் கனி கொடுக்குறானோ, நீதிமானாக இருக்கிறவன் மனுஷன் பார்க்குறதுக்காக சிரித்து சந்தோஷமாக பேசி அன்பாக நடித்து இல்லை, உண்மையிலேயே அவன் அந்தரங்கத்தில் ஆழ் மனசில் அவன் அன்றாட வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்துவான். மற்றவங்கள்ட்டையும் அன்பாக இருப்பான், கர்த்தர்ட்ட அன்பாக இருப்பான். தனக்கு யாராவது துரோகம் பண்ணால் கூட அரைக்கதவை சாத்திட்டு அவன் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவான். அப்படி என்னைக்கு உங்கள் வேர் கனி கொடுக்குதோ அப்போ தான் மேலேயும் அந்த செடி செழிப்பாக இருக்கும், அது கனி கொடுக்கும். ஸோ வெளிப்புறமாக நீங்கள் கொடுக்குற கனிகள், அந்த ஆவிக்குரிய கனிகள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துது. வேர் கனி கொடுக்கும் போது மட்டும்தான் நீங்கள் செழிப்பாக இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த மரம் எதை குறிக்குதுன்னா, அந்த மனுஷனோ சபையோ கர்த்தருக்கு பிரியமாக பர்சனலாக எதையுமே செய்யலை. வெளிப்புற தோற்றத்துக்கு அற்புதம், அடையாளம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருந்துச்சே தவிர வேர் சரியில்லைன்றதை கர்த்தர் கரெக்டாக பார்த்தாரு. அதனால தாண்டா உன்கிட்ட யாருமே அண்டவே இல்லை பார்த்தாரு, வேரோடு பட்டு போயிடுச்சு. எல்லாமே அந்த இடத்துல முடிவுக்கு வந்ததை பார்க்க முடிகிறது. அப்போ என்னுடைய வேர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெளிப்புறத்தில் நான் எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியும். ஆனால் நம்மளுடைய தேவதாரு மரத்தில் என்ன இருந்துச்சு? யூஸ்வலாக தேவதாரு மரத்தில் என்ன இருக்கும்? பைன் ட்ரீயில் பூக்கள் இருக்குமா? காய் கூட இல்லை, அது விதைகளாம். ஸோ தேவதாரு மரத்தில் இலைகள் மட்டும்தான் இருக்குது, கனி இல்லை, பூ இல்லை, ஆனால் விதைகள் இருக்குது. நீங்கள் கனி கொடுப்பீங்களோ, பூ கொடுப்பீங்களோ, இலை கொடுப்பீங்களோ, விதைகள் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷனாக நீங்கள் உருவாக்குறவங்களாக இருக்கணும். உங்களால் ஒரு 4 ஆத்துமா கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தப்படணும். அவங்க நாளைக்கு எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லணும். இதுதான் அந்த பெரிய சக்ஸஸ். இந்த தேவதாரு மரம் நமக்கு அதைத்தான் காட்டுகிறது. அடுத்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேவதாரு மரம் இப்படி ஸ்லோப்பி, அந்த அந்த இலைகள், அந்த கிளைகள் இப்படி ஒரு மாதிரி ஸ்லோப்பியாக இருக்கும். ஏன்னா அந்த மேலே அந்த ஸ்னோ எல்லாமே படக்கூடாது, பனி மேலே வெயிட்டாக நிற்கக்கூடாது, அப்படியே உதிர்ந்து ஓடிடும். எவ்வளவு பாரமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட மேலே வச்சுக்காதீங்க. இந்த மரத்தை பார்த்து கற்றுக்கோங்க. சத்தம் போன எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிட்டோம்னா அது கிளையே உடஞ்சி போயிடும். ஸோ இதையும் இந்த மரம் நமக்கு காட்டுகிறது. அதே போல் ஒருத்தராலே இருக்க முடியாத சூழ்நிலைகளில் செழிப்பாய் வளரக்கூடிய மரம், சும்மா இல்லை, எந்த மரத்தாலையும் சர்வை பண்ண முடியாத இடத்துல செழிப்பாக அந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய மரம் தான் இந்த தேவதாரு மரம். அதே போல் இந்த தேவதாரு மரத்தை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம். ஏசாயா 55:13. ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தர்
கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஸோ தேவதாரு விருட்சம் அப்படின்றது கர்த்தருக்கு கீர்த்தியாக வைக்கப்படுகிறது, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக அது வைக்கப்படுகிறது. எதுக்கு பதிலாக? முட்செடிக்கு பதிலாகத்தான் தேவதாரு விருட்சம் முளைக்குமா. என் வாழ்க்கையில் முள்ள போன்ற காரியம் இருக்கு, இது வரைக்கும் நான் சபிக்கப்பட்டவனாக தான் இருக்கேன். முள் சாபத்தை குறிக்குது. இது வரைக்கும் நான் சபிக்கப்பட்டிருக்கேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில் முள் தான் அப்படின்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாரா? தேவதாரு விருட்சத்தை வைத்து தேவன் அதை ரீப்ளேஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா கல்வாரி சிலுவை மரத்தில் அவர் முள்முடி சுமந்து தீர்த்த போது இனி என் வாழ்க்கையில் முள் செயல்படாது, இனி சாபம் செயல்படாது. அதற்கான அடையாளம் தான் இந்த தேவதாரு விருட்சம். இதனுடைய இலைகளையே என்ன சொல்லுவாங்க? நீடில் லீவ்ஸ்ன்னுவாங்க. நீடில் லைக் லீவ்ஸ், ஊசி இலை அப்படின்வாங்க. ஸோ இந்த முள் எனக்கு குத்தாது, சாஃப்டாக இருக்கும், செழிப்பை குறிக்குது. ஸோ அந்த முள்ளுக்கு பதிலாக எனக்கு தேவன் தேவதாரு விருட்சத்தை கொடுத்து இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் இந்த தேவதாரு மரம் நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. அதே போல் இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்கிறேன், இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 41, ஏசாயா 41 17-20. ஏசாயா 41 17-20. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் அவ்வாந்திர வெளியிலே, அதாவது வேஸ்ட்லேண்ட், அங்கே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ இதில் நிறைய மரங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. இதில் சில மரங்கள் டெசர்ட்டில் தான் வளரும், பாலைவனத்தில் தான் வளரும். ஆனால் இப்போ நான் சொன்னேன் தேவதாரு மரம், அதே போல் கேதுரு மரம்லாம், இதுவும் நீங்கள் அதால் அந்த டெசர்ட் சூழ்நிலையும் தாங்கிக்க முடியும் தான், வறட்சியும் தாங்கிக்க முடியும். ஆனால் இயல்பு என்ன? அது பனி பிரதேசத்தில் செழிப்பாக வளரக்கூடிய மரம். ஸோ இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு நான் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, வனாந்தரமான சூழ்நிலையில் நான் இருக்கேன், எனக்கு ஒரு செழிப்பு வேணும்னு நான் கேட்குறேன். அதுக்கு ஆண்டவர் நான் என்ன பண்ணணும்? என்னைய கொண்டு போய் செழிப்பாக ஒரு இடத்துல விட்டுறணும். சப்போஸ் நான் ராஜஸ்தான் டெசர்ட்டில் இருக்கேன், ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்கேயுமே வறட்சியாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு செழிப்பு வேணும்னா ஆண்டவர் என்ன பண்ணணும்? நேராக இமயமலையில் கொண்டு போய் இறக்கி விடணும், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வயல்வெளியில் கொண்டு வந்து விட்டுறணும். இது ஈஸியான காரியம் தானே, யாரால் வேணாலும் செய்ய முடியும். அப்படி ஒரு அற்புதத்தை தேவன் செய்யணும் நீங்களும் நானும் கேட்டுட்ருக்கோம். ஆண்டவரே, என்னுடைய வறட்சி மாறணும், என்னைய செழிப்பாக ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க, இந்த ஆஃபீஸில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நல்ல ஆஃபீஸ் கொடுங்க, இந்த வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வேற ஒரு இடம் கொடுங்க, எதெல்லாமோ நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி செய்கிற தேவன் நான் அல்ல. நீ வனாந்திரத்தில் இருக்கியா? வனாந்திரத்திலே இரு, வனாந்திரத்தை நான் செழிப்பாக மாத்துறேன்றாரு. வனாந்திரத்தை நான் செழிப்பாக மாத்திரம். உனக்கு என்ன வேணும்? டெசர்ட்டு, எங்கேயுமே மரமே இல்லை, இந்த இடத்துல வளரவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதாரு மரத்தை கொண்டு வந்து என்னுடைய வனாந்திரத்தை செழிப்பாக மாத்துறாரு. அங்கே கேதுருவை நட்டு வைக்கிறாரு, நீரூற்றுகளை திறக்கிறாரு. என் கண் முன்னாடி தெரிந்த வனாந்திரமான இடம் இப்போ நல்ல ஒரு செழிப்பான பூமியாக மாறிடுச்சு. ஸ்பாவத்திற்கு விரோதமான காரியங்களை இயல்பாக கொண்டு வந்து அசாதாரணமாக வைத்து என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அப்படி செஞ்சால் தான் என்ன நடக்கும்? சுற்றி இருக்கவங்க பார்த்து இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லுவாங்க, இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் இருக்கிற இடத்துல ஒன்றுமே மாறலை, எல்லாருடைய கண்களும் பார்க்குது, உங்கள் நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் அதே ஆஃபீஸில் உங்கள் தலையை உயர்த்தும் போது, எந்த குடும்பத்தில் அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ அதே குடும்பத்தில் உங்கள் தலையை உயர்த்தும் போது, எந்தெந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க அந்த இடத்துல உங்களை உயர்த்தும் போது உங்களுக்கும் ஆசீர்வாதம், தேவனுக்கும் ஆசீர்வாதம். நாம் ஆனால் பல நேரத்தில் கேட்குறோம், நீ எங்கேயாவது செழிப்பாக கொண்டு போங்க, இருக்கிற இடத்த ஓ நிமித்தம் செழிப்பாக மாற்ற போகிறேன்.
அப்போ நீங்கள் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க? அங்கே சுற்றி இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம், அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஒரு செழிப்பு உண்டாவதை பார்க்க முடிகிறது. ஸோ வண்ணாந்திரத்தில் இந்த மரத்தெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. இந்த மரத்துக்கு தேவையான தண்ணீருக்கு நீரூற்றுகளை திறக்கிறாரு, கிணறுகளை திறக்கிறாரு. அந்த இடத்தையும் சூழ்நிலையும் தலைகீழாக அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த தேவதாரு மரம் நமக்கு அதை உணர்த்துகிறதா இருக்குது. ஓசியா 14:8. ஓசியா 14:8. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயிம் சொல்லுவான். தேவன் தன்னைத்தானே தேவதாரு விருட்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. ஐ எம் ஆல்வேஸ் அன் எவர்கிரீன் ட்ரீ. இந்த எவர்கிரீன் ட்ரீயில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பூக்கள் இல்லை, பழங்கள் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் நிறையா பறவைகள் கூடு கட்டும், நிறைய பறவைகள் கூடு கட்டும். சின்ன வயசில் கேட்ட ஒரு கதை, ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பறவைக்கு வந்து வேகமாக பறக்கும்போது சிறகு உடஞ்சிரும், ஒரு சிம்னியில் பட்டு சிறகு உடஞ்சி போயிடும். அப்போ அந்த பறவை ஒவ்வொருத்தட்டையாக ஹெல்ப் கேட்கும். என்ன இது வந்து குளிர்காலம் ஆரம்பிக்க போது, நான் எங்கே போய் இருக்க முடியும், எனக்கு எந்த மரத்துலேயும் போய் என்னால் இருக்க முடியாது அப்படின்னும் போது ஒரு சின்ன எலி வந்து அந்த பறவைகிட்ட ஒரு ஆலோசனை சொல்லுமா. ஒரு மரம் இருக்குது, அந்த நீ போயிட்ட அப்படின்னா குளிரோ வெயிலோ அது எப்பயுமே உன்னை பாதுகாக்கும். எங்கே கூப்பிட்டு போகும்னா எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கூப்பிட்டு போய் இந்த பைன் மரத்தில் அது போய் அந்த இடத்துல சேஃபாக இருக்கிறத அப்படின்னு சொல்லி இந்த கதை போகும். இதை நாங்கள் வந்து படித்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கோம். ஆனால் ஞாபகம் இருக்குது எனக்கு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு. எப்பயுமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்களில் இந்த பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்கிறத பார்க்க முடியும். ஏன்னா எப்பயுமே பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேவன் சொல்கிறார், நான் எப்பொழுதுமே பசுமையாக இருக்கிற, உனக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய, உன்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கக்கூடிய தேவன் நான் மாத்திரம்தான். அப்போ எப்ராயிம் இவ்வளோ நாள் என்ன சொன்னிச்சு? இந்த விக்கிரகம், அந்த விக்கிரகம், இந்த தெய்வம், அந்த தெய்வம்னு என் ஜனமே நீனு எத்தனை பேரை தேடி ஓடுற, உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் சந்திக்கக்கூடிய ஒரே தேவன் நான் மட்டும்தான். அதற்கு அவர் எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு? தன்னைத்தானே ஒரு தேவதாரு மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு மரக்கட்டையை கொண்டு வந்து ஒரு உருவத்தை செஞ்சு இது தெய்வம்ன்றுவாங்க. பொண்ணு வெளியெல்லாம் கூட கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன், கல்லெல்லாம் கூட கஷ்டம். ஆனால் ஒரு மரக்கட்டை எடுத்து இப்போ இந்த என் பையன்கிட்ட கொடுத்தா கூட ஒரு உருவத்தை செஞ்சுருவான். எப்படியோ உடச்சி செதுக்கி ஓகே இது ஒரு தெய்வம் கொண்டு வந்து வச்சு முன்னாடி விழுந்து வணங்குறாங்க. தேவன் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து சொல்கிறாருங்க, அந்த மரத்தை பாரு, இந்த எவர்கிரீன் ட்ரீயை பாரு, தேவதாரு மரத்தை பாரு, இது எப்படி வருஷம் முழுக்க இது மாத்திரம்தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியுமோ அப்படி நீ நோக்கி பார்க்கக்கூடிய ஒரே தெய்வம் நான் மட்டும்தான். நீ அதை கட்டையை வச்சு கும்பிடாத, இந்த மரத்தோட தன்மைகளை பாருன்னு சொல்லி எடுத்து காட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு காரியத்தையும் வாசிப்போம். ஏசாயா 44, ஏசாயா 44 14-19. ஏசாயா 44 14-19. அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது ஒரு கர்வாலி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பலத்த மரத்தை தன் காரியத்துக்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளரச் செய்யும். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும், அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான், நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான், அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான், ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான், அதில் ஒரு துண்டை அடுப்பில் எரிக்கிறான், ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து அனலானேன், நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதில் மீதியான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி, நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதன் தழலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன், அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. எவ்வளோ திட்ட முடியும்? இப்படி இஸ்ரவேல் ஜனம் இருந்ததுனால இப்போ அவங்க ரேஞ்சுக்கு வந்து நீ இந்த மரத்தை பார், இது மட்டும்தான் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும்ல, அந்த மரத்தை வணங்காத, மரத்திற்கு ஒப்பாக அந்த தன்மைகளை உடைய என்னையை நோக்கி பார்னு சொல்லி புரிய வைக்கிறார்.
தேவன் புரிய வைக்கிறார். அவர் அந்த மட்டிலும் அவர் தன்னை இறங்கி வந்து அவர்களுக்கு புரிய வைக்கிறார். நான் ஃபாஸ்ட்டாக அந்த இன்னொரு காம்பினேஷனை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சிருவேன் நான். இல்லை, இதை விட்டாச்சுன்னா அடுத்து இது கண்டினியூவேஷன்றதுனால தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு அப்புறம் திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து கதை சொல்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து நான் சொன்னது போல் தேவதாரு மரம் முடித்தோம். கேதுரு மரம் இதோட ஒட்டு போனது தான். கேதுரு மரத்தை குறித்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா லீபனோனின் கேதுரு, ஸோ த ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் ஆஃப் லெபனன். கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேவதாரு மரம் எங்கே ரொம்ப அதிகமாக காணப்படும் அப்படின்னா சேனீர் மலை. சேனீர் அப்படின்றது எமோரிய பெயர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எர்மோன் பர்வதத்தில் நிறையா தேவதாரு விருட்சங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபர்டைலாக அந்த இடத்துல இருக்கும். பனி படர்ந்த மலை தான் அதுவும். அங்கிருந்த யோர்தான் நதி புறப்பட்டு வருகிறது. அதே போல் லீபனோன் மலைகளில் அங்கேயும் ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ் தான். அங்கே கேதுரு மரங்கள் ரொம்ப ஃபேமஸ். ரெண்டுமே கானிஃபரஸ் ட்ரீ. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே தன்மைகள் உடைய மரங்கள் தான். ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா லீபனோனின் மகிமைன்னு தேவன் சொல்வார். அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த லீபனோனை. முழுவதுமாக கேதுரு மரங்கள் அடர்ந்த பகுதியாக அந்த மலை அழகாக இருக்கும். பனி ஃபுல்லாக அந்த மலையை மூடினாலும் இந்த கேதுரு மரங்கள் செழிப்பாக அடர்த்தியாக அழகாக இருக்குமா. அதே போல் இந்த கேதுரு மரங்களில் விசேஷம் என்னென்னா வாசனையாக இருக்குமா. சந்தன மரத்தில் எப்படி வாசனை வருதுன்றாங்களோ கேதுரு மரங்களுடைய வாசனை அவ்வளவு அருமையாக இருக்குமா. அதனால தான் தேவன் தம்முடைய மகிமையவே அந்த கேதுருக்களுக்கு ஒப்பாக நிறைய இடத்துல சொல்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் அதே மாதிரி the குவாலிட்டி ஆஃப் வுட், அது அவ்வளவு விலையேற பெற்ற விலையுயர்ந்த ஒரு வகையை சேர்ந்தது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை இந்த கேதுரு மரங்களையும் இந்த தேவதாரு மரங்களையும் கொண்டு கட்டினார். தன்னுடைய அரண்மனையையும் கூட இந்த கேதுரு மரங்களாலும் இந்த தேவதாரு மரங்களை வைத்தும் அவர் கட்டினார் அப்படின்றத பார்க்க முடியும். இந்த கேதுரு மரங்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தன்மையுடையது. ஆனால் அது முழு வளர்ச்சி அடைவதற்கு 70 வயசு ஆகும். 70 வருஷத்தில் தான் ஒரு ஃபுல்லி க்ரோன் ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். வளர்ந்த பிறகு 1000 வருஷத்துக்கு மேலே தான் அதனுடைய ஆயுள் காலம் இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்படின்னா இந்த நீதிமான் மரித்து போனாலும் அடுத்த 1000 தலைமுறைக்கும் அவன் செய்த காரியங்கள் கிரியைகள் உயிரோடு இருக்கும். அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு செய்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள். அதே போல் பனைமரம் டெசர்ட்டில் இருக்கும், வறட்சியான ஒரு கட்டத்திலையும் செழிப்பாக வளருவாங்க. கேதுரு மரம் பனிப்படர்ந்த இடத்துல இருக்கும், எக்ஸ்ட்ரீம் கோல்டுலையும் இந்த நீதிமான்கள் மட்டும் செழிப்பாக வளருவாங்க. அவங்க எதற்குமே சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. அந்தந்த சூழ்நிலையில் தப்பாமல் கனி கொடுத்து வளரக்கூடியவர்கள் தான் நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஸோ இதோடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான விலைக்கு இன்றைக்கும் அப்படி விற்கப்படுகிற மரங்கள் தான் இந்த மரங்களாக இருக்கிறது. ஸோ பனைமரத்தை குறித்து பனைமரம் எடுக்கும்போது எடுக்கிறேன். ஸோ கேதுரு மரத்தில் இதை தான் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வளரும், அகலமாக விரிந்து வளரும். 1000 வருஷத்துக்கு மேலே கூட அந்த மரங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ கேதுரு மரத்தோட உயரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் 2:9 பார்த்தீங்கன்னா, நானோ கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன். ஸோ கேதுரு மரத்தோட ஹைட்டு ரொம்ப உயரமாக இருக்கும். ஏசாயா 2:13 லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வசனம் பார்த்தீங்கன்னா இந்த கேதுரு மரங்கள் மிகவும் உயர்ந்ததாக, நீங்கள் அந்த மரத்தை ஈஸியாக அசைக்க முடியாது, நகர்த்த முடியாது, அவ்வளவு உரமேறப்பட்ட மரங்களாக இருக்குது. ஆனாலும் வசனம் சொல்லுது, சங்கீதம் 29:5 கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். நீங்கள் தேவனுக்கு மகிமையாக தான் இருக்கிறீங்க, நல்லா வளர்றீங்க, செழிப்பாக இருக்கீங்க, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை குறித்து உங்களுக்குள்ள மேட்டிமை வரும்போது, பெருமை வரும்போது, கஷ்டமே வேணாம், கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை போதும் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். அது தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்கிற காரியமாக இருக்குது. ஸோ அந்த பெருமையும் அந்த ஒரு மேட்டிமையும் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நான் கேதுரு மரமாகவே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அதே போல் சங்கீதம் 104
16:17. சங்கீதம் 104:16-17. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். அப்போ யார் நட்டு வச்சாங்களா அந்த மரத்தெல்லாம்? தேவன் தான் நட்டு வச்சார். ஸோ மலை மேலே போய் அவர் நட்டு வச்சாரா? நான் அப்படி சொல்ல வரல. நீதிமான்கள் தேவனால் நாட்டப்பட்டவர்களாக அவருடைய சாரத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கும் அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் பங்குள்ளவர்களாக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஸோ எதற்காக நாட்டினார்? இந்த 2 மரங்களும் இப்போ தேவனுக்கு எப்படி உபயோகமாக இருக்குதுன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 6:15-20. ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை, சாலமோனுடைய ஆலயம் இது, ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினார். ஸோ சுவர், தளம், மேலம், உத்திரம், மச்சு எல்லாமே வந்துட்டு கேதுருவும் தேவதாரு மரத்தை கொண்டு தான் செஞ்சுருக்கான். வேற மரம் அங்கே இந்த பர்பஸ்க்கு அவன் யூஸ் பண்ணவே இல்லை. தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மரப்பையும் கேது பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். ஸோ மகா பரிசுத்த சந்நிதியும் எதனால் உண்டாக்கப்பட்டுச்சான்? இந்த கேதுரு அண்ட் தேவதாரு மரத்தினால. அதன் முன்னிருந்த தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாய் இருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருந்தது. 20வது வசனம் பிற்பகுதி, கேதுரு மர பலிபீடத்தை அப்படியே பொன் தகட்டால் மூடினான். அடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க? மேலே ஃபுல்லாக அவன் கோல்டால் கவர் பண்ணினான். அப்போ இந்த மரத்துக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்? இந்த மரத்துக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்? சாலமோனோட ஆலயம்ப்பா, என்னையை வச்சு கட்டினாங்கப்பா, ஃபுல்லாக நான் தான், சவுறு நான் தான், தரை நான் தான், மேலே நான் தான், ஃபுல்லாக அந்த கூடாரம் முழுசும். இதை 2 மரமும் பேசிச்சான். இதை எழுதும்போது இதை அப்படியே அந்த புக்கை இப்படி நெஞ்சு மேலே வச்சுட்டா, கண்ணை மூடி உட்காந்துருக்கேன், கண்ணு முன்னாடி அந்த ஆலயத்தை பார்க்குறேன். ஓகே, இப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னு. அப்போ நான் சொல்கிறேன், எவ்வளவு கொடுத்து வச்ச மரம், அந்த ஆலயத்தில் தான் தேவனுடைய மகிமை இறங்கி வந்துச்சு. எவ்வளோ விசேஷமான ஒரு காரியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது 2வது ஆலயத்தை குறித்து தேவன் பேசுகிறாரு. அந்த 2வது ஆலயத்தை எப்படி, இது இடிச்சிட்டாங்க சாலமோன் கட்டினது. அப்போ 2வது ஒரு ஆலயம் செய்யணும். அதை பாருங்கள், ஆகாய் 1:8. வீட்டில் எஸ்ரா 3:7 வாசிச்சுக்கோங்க. ஆகாய் 1:8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். அகேன் லீபனோனுக்கும் சேனீர் மலைக்கும் போய் இந்த மரங்களை வெட்டி கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள். தேவன் தம்முடைய ஆலயத்துக்காக தெரிந்து கொண்ட மரங்கள் கேதுருவும் தேவதாரு மரமும். அவர் அதை சொல்லிட்டானா நீங்கள் வேற எந்த வச்சும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீங்கள் அவருக்கு ஆலோசனை கொடுக்கவும் முடியாது. அவர் சொன்ன பிரகாரமாக எல்லாவற்றையும் சாலமோன் செய்து முடித்தான். பின்னாக கட்டப்பட்ட ஆலயமும் இந்த மரங்களை கொண்டு நேர்த்தியாக கட்டப்பட்டது. ஆனால் இதெல்லாம் நினச்சி உட்காந்துருக்கும் போது கண்ணு முன்னாடி அந்த மரங்கள் என்கிட்ட பேசிச்சு, நாங்கள் விலையேற பெற்றவங்க அல்ல, எல்லாத்த பார்க்கலும் நீங்கள் விலையேற பெற்றவங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த மரத்தினால் ஆன ஆலயத்தில் தேவன் வாசமாக இல்லை, உங்களுக்குள்ள எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். லீபனோனின் மகிமை தான். ஆனால் இன்றைக்கி அந்த லீபனோனின் மகிமை குனிந்து நம்ம பார்த்து சொல்லுது, உனக்குள்ள தேவன் வாசமாக இருக்கிறார். அதைத்தான் அந்த வசனமும் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், பெரிதாக இருக்கும். அந்த கேதுருவும் தேவதாரு மரமும் நம்மளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்படுது. இன்றைக்கும் அதை வைத்து எத்தனையோ மாளிகை கட்டுறாங்க, இன்றைக்கும் எத்தனையோ கூட கோபுரங்கள் கட்டுறாங்க. ஆனால் அங்கெல்லாம் தேவன் இல்லை, அங்கே எங்கேயுமே தேவன் இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ளார எனக்குள்ளாக கர்த்தர் வாசம் செய்கிறார். உங்களையும் என்னையும் தன்னுடைய மகிமை என்ற பொன் தகட்டால் மூடி எனக்குள்ளாக வந்து என் தேவனாகிய கர்த்தர் தாமே வாசமாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை! ஏன்னா இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த மரத்தினுடைய தன்மை என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அது எவ்வளோ மகிமை எல்லாம் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தேவன் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருப்பார், எவ்வளவு மேன்மைப்படுத்தி இருப்பார். நான் பார்த்தது அதுதான், மரம் குனிந்து நம்மை பார்க்குதான்.
நான் அண்ணாந்து அதை பார்த்தேன், அது குனிஞ்சு என்ன பார்த்து, உன்னை போல உண்டா, எவ்வளவு உன் தேவன் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 7, சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையும் கட்டினான். ஸோ இந்த பேலஸ்க்கே என்ன பேரா? த ஃபாரஸ்ட் ஆஃப் லெபனன். ஏன்னா ஃபுல்லாக அந்த மரத்தை வச்சு அவனுடைய மாளிகையை அவன் கட்டினான். ஆனால் தேவன் அங்கே இல்லை, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். சாலமோனுடைய ஆலயம் பெருசு தான், இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் அதை ரீப்ளேஸ் பண்ண எதாலையும் முடியல. ஆனால் கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டார், உங்களையும் என்னையும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டார். வி ஆர் ஆல்ரெடி தேர். ஸோ இதுதான் அதனுடைய மகிமை. இன்னும் ஒரே ஒரு காரியம், வர்ணனையை மட்டும் சொல்லிடுறேன். உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு 4:11. மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கிறார். ஓகே, ஃபஸ்ட்டு மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கிறார். உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது. மணவாளன் உங்களை பார்த்து சொல்கிறாராம், உங்கள் வஸ்திரம் எப்படி இருக்கான்? லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாக இருக்குது. அது என்ன வஸ்திரம்? அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். அவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். அதை உங்களுக்கு போட்டுட்டு அவரே வர்ணிக்கிறாரு, எவ்வளோ வாசனையாக இருக்குது. அவருடைய ரத்தம் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அல்லவா, அவரே ரசித்து பாராட்டுறாரு. இப்போ மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்கிறாங்க பாருங்க. அவர் உன்னத பாட்டு 5:15. அவர் கால்கள் பசும் பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருகளைப் போலவும் சிறப்பாக இருக்குது. இப்படித்தான் மணவாளன் மணவாட்டி பேசுகிறாங்க. நாம் எப்படி பேசுகிறோம்? நாம் என்றைக்கா வர்ணிக்கிறோமா? நேற்று வேலண்டைன்ஸ் டேக்கு என்னென்னமோ சொல்லி வர்ணித்து எழுதி அனுப்பியிருப்பாங்க. இப்படி வர்ணிக்க முடியுமா? இப்படி ஆண்டவர் உங்களை வர்ணிக்கிறத போய் வாசிங்க. நீங்கள் திருப்பி ஆண்டவர் வர்ணித்து சொல்லுங்கள், இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு தான் இந்த மரங்கள்லாம் பைபிளில் இருக்குது. தேடி எடுத்து சொல்லி அவரை வர்ணிக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியம், எசேக்கியேல் 17:22-24. எசேக்கியேல் 17:22-24. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாய் இருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேதுரு மரம் ஒரு விதையிலேருந்து முளைக்கும், இல்லைன்னா யூஸ்வலாக கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு கிளையை நட்டு வச்சு அப்படி வளர்றது இன்னும் வேகமாக கனி கொடுக்குமா. ஸோ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது ஸ்ட்ராங்கான பார்ட்டெல்லாம் எடுத்து இல்லை, ஆல்ரெடி இருக்கிற கேதுரு மரம், அது தாவீதின் வம்சம், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற கேதுரு மரத்தில் கொழுந்த உடைச்சி நட்டு வைக்கிறாராம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பார்க்கப்பட்டார். ஏசாயா 53 அப்படித்தான் அவர் பார்க்கப்பட்டார். ஒரு ஒன்றுமே இல்லாதவர் போல் அவர் துவண்டு போய் அப்படி ஒரு கொழுந்தை எடுத்து நட்டு வச்சு அது பெரிய மரமாக, கேதுரு மரமாக அவருடைய ராஜ்யம் அப்படி தான் எழும்பினது. இயேசு கிறிஸ்து பார்ப்பதற்கு சாரமில்லாதவரை போல, அழகில்லாதவர் போல, துவண்டு போனவர்கள, தோற்று போனவர்களை போல தெரிந்தார். ஆனால் அவருடைய ராஜ்யம் எல்லா ராஜ்யத்திற்கும் மேலான ராஜ்யமாக உயர்த்தப்பட்டதற்கு ஒப்புமை தான் இந்த கேதுரு மரம். அதுக்கும் கேதுரு மரத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் அவங்க சொன்னது போல பச்சையான மரத்தை பட்டு போக பண்ண அவரால் முடியும். பட்டு போன மரத்தை செழிக்க செய்ய தேவனால் கூடும். பச்சையான மரத்தை இன்னும் சொல்ல போனால் அவன் துன்மார்க்கனுக்கு ஒப்புமையாக சொல்லியிருப்பான். சங்கீதம் 37 வீட்டில் வாசிச்சு பாருங்க. அவன் பச்சையான மரத்தை போல் இருந்தான், ஆனாலும் நீ உற்றுப்பார் அவன் ஸ்தானத்தில் இல்லை. பச்சை மரத்தை பிடுங்கி இருக்கிறது கஷ்டம். பட்டு போன மரத்தை ஈஸியாக நீங்கள் பிடுங்கி எடுத்துடலாம். ஆனால் பச்சை மரத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பச்சை மரத்தை பட்டு போக செய்வேன், பட்டு போய் முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை இனின்னு சொல்கிறத மீண்டும் செழிக்க வைக்க என்னால் ஆகும்.
அதற்கு உதாரணமாக தான் அந்த கேதுரு மரமும் தேவதாரு மரமும் நம் கண்களுக்கு முன்பதாக தேவன் வைக்கிறார். ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து வந்துட்டு பனைமரம் சித்தி மரம் பற்றி எடுக்கும் போது இதனுடைய கண்டினியூவேஷனை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் அப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி மீ துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக எங்களை நீர் வைத்திருப்பதற்காய் நன்றி. தேவன் தங்குகிற ஆலயமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே வாஞ்சியாய் வந்து உட்காருகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதன் கனியை புசிக்க ஆவலாய் வந்து உட்காருகிறோம் ராஜா. எங்களுக்குள்ளாக நீர் வாசம் செய்யும் படிக்கு இதோ நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மணவாளன் மணவாட்டி உறவை வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருப்பதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாக வரட்டும் ஆண்டவரே. கனி கொடுக்கிறவர்களாக எங்கள் வேர் கனி கொடுக்க வேண்டுமே, அதில் நாங்கள் கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா. இலைகள் மாத்திரம் அல்ல, தேவன் விரும்புகிற கனிகளை கொடுப்பவர்களாக எங்களை மாற்றுவீராக. உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.